ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை நற்செய்தியை கொண்டாடுதல் என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியை கொண்டாடும்படியாக ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதத்தை ஆண்டவர் நமக்கென்று தந்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் நாம் கொண்டாடுகிறவர்களாக தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட தங்கியிருக்கத்தக்கதாகவும் நம்மிலே வாசம் பண்ணத்தக்கதாகவும் அவர் நம்மோடு கூட இறங்கி வருகிற ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார். யாத்ராமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது அங்கே 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே அவர் சொல்லுகிற பொழுது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நற்செய்தியை கொண்டாடுதல் என்று சொல்லுகிற பொழுது எதை நாம் கொண்டாடுகிறோம்? எது நமக்கு நற்செய்தி என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இருக்கின்ற நிலைமைகளிலிருந்து, அவன் இருக்கிற அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாவது ஒரு நற்செய்தியாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக முதலாவதாக இந்த நற்செய்தி என்று சொல்லுவதிலே விடுதலைக்கான நற்செய்தியை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். விடுதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அடிமைத்தனத்திலே இருந்தவர்களை அங்கே ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். கூக்குரல் இடுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் அவருடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அது மாத்திரமல்ல அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 3 நிலைகளிலே ஒரு மனிதன் அங்கே அடிமைப்படுத்தப்பட்டவனாக காணப்படுகிறான். அவனுடைய உபத்திரவம், ஏனென்றால் அங்கே வேலை பார்க்கிற இடத்திலே அதிகமான உபத்திரவம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. வேலை பார்க்கிற இடத்திலே மேல் அதிகாரிகளினாலே அதிகமான நெருக்குதல்கள் கொடுக்கப்படுகிறது. இதிலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவதற்காக நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நாம் கொண்டாடும்படியாக கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்பதை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது? நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அடிமைத்தனங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சமூகத்திலே நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விடுதலையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்று நாம் இந்த அளவு சிறப்பானவர்களாக காணப்படுகிறோம் என்று சொன்னால், ஆடை உடுத்தி சிறப்பாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு அற்புதமான விடுதலை. அவர் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்ததினாலே, நாம் அவரை மூலமாக ரட்சிக்கப்பட்டதினாலே, மிஷனரிமார்கள் நமக்கு வந்து அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கினதினாலே இந்த விடுதலையை நாம் கொண்டாடும்படியாக இந்த விடுதலை என்கிற நற்செய்தியை ஆண்டவர் முதலாவதாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறவராக காணப்படுகின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை, குறிப்பாக ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது அவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் அங்கே நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த அனுக்கிரக வருஷத்தையே பிரசித்தப்படுத்த நான் வந்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவதற்காக, நொறுங்குண்ட இடத்திலிருந்து, நெருக்கப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கென்றே இந்த நற்செய்தியை கொண்டாடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை விசாலத்திற்கு கொண்டு வந்ததற்காக நாம் இதை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். விசாலம் என்று சொல்லுகிற பொழுது அந்த யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். நான் இந்த ஜனங்களுக்காக, எதற்காக இந்த உலகத்தில் இறங்கினேன் என்று சொல்லுகிற பொழுது, நான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். இந்த விசாலம் என்று சொல்லப்படுகிற
வார்த்தைக்கு அநேக பொருள்கள் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் நெருக்கத்தில் இருந்து அவன் விசாலத்திற்கு நேராக மாற்றப்படுகிறான். அந்த விசாலம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செழிப்பை குறிப்பிடுகிறதாக காணப்படுகிறது. நீங்கள் பார்ப்பீர்களானால் யோபுவின் புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். பாருங்கள், ஒரு விசாலம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அவர் செழிப்பை கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்கு வேத பகுதியிலே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடமாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த விசாலம் தான் ஆண்டவர் நம்மிடத்திலே தந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய முன்னோருடைய காலங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏதோ வருடத்தில் ஒரு முறை நாம் இறைச்சி எடுத்து சாப்பிட்டு இருப்போம். பண்டிகை நாட்களிலே தான் நம்முடைய வீடுகளிலே ஒருவேளை சாதாரண ஒரு இட்லி தோசை சாப்பிட வேண்டுமானாலும் பண்டிகை நாட்களிலே அங்க இருக்கிற ஏதோ ஒரு வீட்டிலே சென்று அங்கே மாவாட்டுகிற அந்த கல்லின் அருகிலே வரிசையாக உட்கார்ந்து ஒருவர் ஆட்ட, ஒருவர் அந்த அரிசிகளை எல்லாம் உள்ளே அவர்கள் அங்கே தள்ளி வைத்து அதை அரைக்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்த நாட்களிலிருந்து இன்று வாரத்திலே எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் மட்டன் எடுக்கவும், இறைச்சியை நாம் சாப்பிடவும், எத்தனை நாட்களும் காலை ஒரு உணவு, மதிய ஒரு உணவு, இரவு ஒரு உணவாக நான் சாப்பிடத்தக்கதாக செழிப்பை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நாம் கொண்டாடும்படியாக இந்த நற்செய்தியாகிய இயேசுவை அறிந்ததினாலே, நம்முடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட்டதினாலே, நாம் உழைக்கிற உழைப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே இப்படிப்பட்ட ஒரு செழுமையான ஆசீர்வாதத்திற்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்களானால் சங்கீதம் 31:8 நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 31:8 நாம் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், அங்கே மக்களுடைய வாழ்க்கையிலே பகைவரிடத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குவதை நமக்கு விசாலம் என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 31:8 நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற தேவ வார்த்தை என்ன என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது, சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். அன்பார்ந்தவர்களே, அந்த செழிப்பு என்பது சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கென்று தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்பது எந்த சூழ்நிலையிலும் சத்துரு நமக்கு மேற்கொண்டு செல்லாதபடி ஆண்டவர் நமக்கு விசாலத்தை தந்திருக்கிறார். ஆகவே இந்த விசாலத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த விசாலமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல உணவை சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை, நமக்கு எதிரிகள் இல்லாத ஆண்டவர் நமக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இதைத்தான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலே. அதை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் அதை கொண்டாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது விந்தையை கண்டு நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். விந்தை என்று சொல்கிற பொழுது எது நடக்க முடியாத ஒரு காரியமோ அது நடந்ததை அறிந்து நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில விந்தை என்று சொல்கிற பொழுது இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் நடந்தது என்று சொல்வதைத்தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக விந்தை என்று சொல்கிற பொழுது விண்ணவர் மண்ணுக்கு வந்ததை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். விண்ணவர் மண்ணுக்கு வந்தது விந்தையில் விந்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார் என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் அங்கே மனிதனை தேடி மனித உருவிலே வாழ்வதற்காக அவர் வந்தார் என்பது விந்தையிலும் விந்தையாக பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அன்பு கூர்ந்தல் என்பது ஒரு தேவன் மனிதர்களை நோக்கி பார்ப்பது, மனிதர்களோடு வாழும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது விந்தையிலும் விந்தை. அதே நாம் இன்னைக்கு நமக்கு சத்தியவசனமாக சொல்லப்பட்ட லூக்கா 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே அருமை மரியாள் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார், அங்கே தேவன் ஆண்டவரை அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவது என்பார்கள். தேவன் தம்முடைய அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிற ஒரு விந்தையிலும் விந்தை. ஒருவேளை நாம் கடவுளை நோக்கி பார்ப்பது என்பது
மனிதன் கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும், உண்மையான காரியம். ஆனால் கடவுள் மனிதனை நோக்கி பார்க்கிற ஒரு காரியம் என்பது ஒரு விந்தையில் விந்தை. ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்து பிறந்து இந்த உலக மக்களுக்காக வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த விந்தையை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இதுவையே ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த நாளிலே கொண்டாடும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு நற்செய்தி என்று சொல்கிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை என்பது ஒரு வாழ்க்கையில நற்செய்தியா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தில் இருந்து விசாலம் என்பது ஒரு நற்செய்தியா இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு மனிதனுக்கு விந்தையாக ஆண்டவரே தன்னோடு வாழுகிற வாழ்க்கை முறை, இம்மானுவேலராக நம்மோடு வந்து வாழுகிற, நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற, நம்முடைய நெருக்கங்களை நீக்குகிற, நம்மோடு வாழ்ந்து நமக்கு உதவி செய்கிறவராக வந்திருக்கிற இந்த தயவையே ஆண்டவர் நமக்கு கொண்டாடும்படியாக அழைத்திருக்கிறார். அதையே நாம் கொண்டாடுவதற்கு இந்த நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். விடுதலைக்காக கொண்டாடுதல், விசாலத்திற்காக கொண்டாடுதல், விந்தையை கண்டு கொண்டாடுதல். இதன் நிமித்தமாக இந்த நற்செய்தியை நாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருந்த வண்ணமாக நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் விளங்க செய்வீராக. அருமையான எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இந்த நற்செய்தியாகிய விடுதலையும் விசாலத்தையும் விந்தையும் நாங்கள் கொண்டாடத்தக்கதாக உடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிறோம். தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன நெருக்கங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் இப்பொழுது அதை விடுதலையாக்குவீராக. உபத்திரவத்தை ஆண்டவரை நீர் பார்க்கிற ஆண்டவராக இருக்கின்றீர். ஆண்டவர் உடைய பிள்ளையுடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய பிள்ளையுடைய வேதனைகளை அறிந்து நீர் கடந்து வந்து விடுதலையாக்குகிற தெய்வமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த இடத்திலே அவர்கள் வேதனை அனுபவிக்கிறார்களோ, எந்த இடத்திலே துக்கத்தோடு துன்பத்தோடு காணப்பட்டார்களோ, இந்த புதிய மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் எங்கே இருந்தாலும், வெளி ஊர்கள், வெளி இடங்கள், வெளி மாநிலங்கள், வெளி தேசங்கள், எங்கெங்கே இருந்தாலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பரிசுத்த மிகாவேலின் ஆலயத்தின் ஆசீர்வாதம், ஒரு விடுதலையாக்குகிற கிருபை உடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து செல்லட்டும். உடைய பிள்ளைகளை விடுதலை பணியிலே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எந்த தீங்கும் நாச மோசங்களும் பிசாசின் தந்திரங்களும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேலியடைத்துக் கொள்வீராக. நீரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.